இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புடவைங்கிறது வெறும் துணி துணி புடவைங்கிறது வெறும் துணி இல்லக்கா, இது நம்ம பண்பாடு, நம்ம தமிழ் பாரம்பரியத்தோட அடையாளம். புடவைங்கிறது வெறும் துணி இல்ல, நம்மளோட பண்பாடு, பாரம்பரியத்தின் அடையாளம். அதனால அத சிரமமா பார்க்க கூடாது, தமிழ் கலாச்சார பொக்கிஷமா பார்க்கணும். உலகத்துல ஒரு பொண்ணோட அழக, நளினத்தை புடவையை தவிர வேற எந்த ட்ரெஸ்ஸாலையும் காட்ட முடியாது. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே 0 வேஸ்டேஜ் இல்லாம செய்யக்கூடிய ஒரே துணி புடவைதான். அப்புறம் எல்லா புடவைக்கும் ஒரே அளவுதான். இது எல்லா பெண்களும் சமம்னு சமத்துவத்தை குறிக்குது. இதை யார் வேணாலும் எந்த வயசுல இருக்கிறவங்களும் எந்த தருணங்களுக்கும் கட்டலாம். என்ன இப்படி நான் பேசுறதுனால மத்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவும் மட்டமா பேசுறேன்னு அர்த்தம் இல்ல. இங்க இருக்கிற எல்லாரும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. ஊர் உலகத்துல நடக்கிற எந்த விசேஷமா இருந்தாலும் நம்ம எல்லாரும் தேடி புடிச்சு விரும்பி கட்டிட்டு போறது புடவை தானே. அதுலயும் குறிப்பா பட்டு புடவை. என்னத்த எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? நிறுத்துடி, நீயும் ஒரு பொம்பளை தானே. அண்ணாமலைய பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா நீ இத்தனை பேர் முன்னாடி அண்ணாமலைய அசிங்கப்படுத்த பாக்குற. சொத்து அடைய என்ன வேணா பண்ணுவியா நீ? வேண்டாம்க்கா, இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக அவ பேசுறது எல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா அண்ணாமலை? மாமா, ஏதோ கொலைக்குதேன்னு நாமளும் கொலைச்சா அதுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஏற்கனவே நீ பண்ண டிராமா எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரியும். வெண்ணிலா ஸ்டேஜ்லயே உன் மூக்க உடைச்சிட்டா. இனி நீ என்ன அழுது நாடகம் போட்டாலும் அது செல்லுபடி ஆகாது. இந்த அண்ணாமலை குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை யாராலையும் எவளாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப கூட உனக்கு லாஸ்ட் வார்னிங் தர. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது. என்னத்த பயப்படுறீங்களா? ஏய், உன்னை பார்த்து நாங்க எதுக்கு பயப்படணும்? அக்கா, நெக்ஸ்ட் ரவுண்ட் குக்கிங், அதுலயும் நீ பெஸ்டா பண்ணணும். குக்கிங்கா? ஆமாக்கா, இந்த ரவுண்ட்ல ஒரு ட்விஸ்ட் வேற இருக்கு. அது என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனா நீ சமைக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம பாரம்பரிய சமையலா இருக்கணும். ஏய், எனக்கு சமைக்கவே தெரியாது. இதுல பாரம்பரிய சமையல் எப்படிடி? அக்கா, எல்லாம் தெரிஞ்சு பயப்படுறவங்களை விட எதுவுமே தெரியாம தைரியமா ட்ரை பண்றவங்க தான் லைஃப்ல ஜெயிச்சிருக்காங்க. நீ தைரியமா இரு, உனக்கு நான் சொல்லி தரேன். நான் சொல்றத அப்படியே பண்ணு. நல்லா கொதிச்சதும் அதுக்கப்புறம் உன்னை அதுல வெண்ணிலா, நாம பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களோ? இவ சொல்லி கொடுத்துதான் எல்லாம் செஞ்சோன்னு தெரிஞ்சிருச்சா? தேங்க்ஸ் வெண்ணிலா. நீ ஸ்டேஜ்ல பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தான்
இன்னைக்கு மறுபடியும் எங்க குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திருக்க. இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். ஏய் இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஓ, இங்க எதுவுமே நடக்கலல்ல? ஓகே ஓகே, இங்க எதுவுமே நடக்கலதான். நான் கிளம்புறேன். நான் ஆல்ரெடி செம டென்ஷன்ல இருக்கேன். இப்ப எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. என்னது? நீ டென்ஷனா இருக்கியா? அப்ப நான் மட்டும் என்ன ஹாப்பியாவா இருக்கேன்? ஏய் சாரா, இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்புமே பண்ணல வருண். எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன். உன்னை லவ் பண்ணது தப்பு. உனக்காக நியூயார்க்ல இருந்து இங்க வந்து பாரு, அது தப்பு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு இந்த காம்படிஷனுக்கு வந்தது தப்பு. சாரா, இப்ப ஏன் இதெல்லாம் பேசுற? நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நீ எதுக்காக அவ கூட ஹோஸ்ட் பண்ண ஒத்துக்கிட்ட? இங்க பாரு, வெண்ணிலா தான் கோ ஆங்கர்னு எனக்கு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருச்சுல? நீ ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இறங்க வேண்டியதானே? ஏய் என்ன பேசுற நீ? வெளியில அத்தனை பேர் முன்னாடியும் சீஃப் கெஸ்ட் வேற வந்திருக்காங்க. அப்ப போய் முடியாதுன்னு சொல்லி எப்படி வர முடியும்? அதுவும் இல்லாம என்ன ஹோஸ்ட் பண்ண சொன்னது எங்க அம்மா. அவங்க பேச்செல்லாம் என்னால மீற முடியாது. அம்மா சொல்லிட்டாங்களா? அப்ப பண்ணிதானே ஆகணும். சரி, நீ டிசைன் பண்ண புடவை அவகிட்ட எப்படி போச்சு? எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த புடவையை நான் வெண்ணிலா கிட்ட கொடுக்கல, எங்க அம்மா தான் கொடுத்திருக்காங்க. அது வெண்ணிலா கட்டிட்டு வந்திருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கரெக்ட். நீ என்ன பண்ணுவ? ஏன் வரும்? உங்க அம்மா தான் அந்த புடவையை அவகிட்ட கொடுத்திருக்காங்க. உங்க அம்மா தான் அவளை ஹோஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. நாளைக்கு உங்க அம்மா சொன்னா அவளை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? சாரா, ஏங்க இவ கிச்சன் பக்கமே போனது இல்லையே. இப்ப இவ என்ன பண்ண போறாளோ? நீ எதுக்கும் கவலைப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பண்றான்னு பாப்போம். அவங்க உங்க பேரை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்க பேரை கூப்பிட்டுக்கோங்க. அப்பாடா, இனிமே பயம் இல்ல. வான்மதி கூட வெண்ணிலா இருக்கா. எல்லாம் இனிமே அவ பாத்துப்பா. எக்ஸ்ட்ரா நட்ஸ் இருக்கா? இருக்கு.